அனைவருக்கும் வணக்கம். கும்பராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் சந்திர கிரகணமான இன்று என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசி நேயர்களுக்கு இந்த பூரண சந்திர கிரகணமான இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 3/3/2026 தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை சுக்லாபட்சம் பௌர்ணமி திதி பூரம் நட்சத்திரம் சிம்மராசி கடக நட்சத்திரத்தில் பூரண சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த கிரகண ஆரம்ப காலம் பிற்பகல் 3:20, கிரகண மத்தியமம் மாலை 5:04, கிரகண முடிவு இரவு 7:54. பூரம் பரணி பூராடம் மகம் இந்த நட்சத்திரங்களில் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவர்களும் கட்டாயமாக சாந்தி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அன்று காலை 9 மணிக்கு பிறகு எதுவும் சாப்பிடக்கூடாது. கிரகணம் விட்ட பிறகு குளித்த பின் சாப்பிடலாம். விசேஷமாக வயோதிகர்கள், நிரந்தர நோயுற்றோர், சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு விதிவிலக்கு உண்டு. சந்திர கிரகணத்தினால் ஏற்படும் தோஷ நட்சத்திரங்கள் மட்டுமல்லாது ஏனைய மற்றோரும் கீழ்காணும் சந்திர கிரகண ஸ்துதியை 9 அல்லது 18 முறைகள் சொன்னார் சகல தோஷங்களிலிருந்தும் விடுபடுவர். அது மட்டுமில்லாமல் வரும் மாதங்களில் காடு மலைகளில் முக்கியமாக வடக்கு திக்கில் நல்ல மழை பொழிவு இருக்கும். பல இடங்களில் நில அதிர்வுகளும் இருக்கும். அது மட்டுமல்லாது செல்வந்தர்களுக்கு தொழில் மற்றும் பங்கு சந்தையில் பண இழப்பும் ஏற்படும். ராஜ்ய பரிமாணம் செய்யும் அரசாங்கத்தினால் பொதுமக்களுக்கு நல்ல பல திட்டங்கள் செயல்படுத்தப்படும். இதனால் மக்கள் இன்புறுவார்கள். குறிப்பாக இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. தற்போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த கிரகணம் முடிந்த பின் சூரிய கிரகணத்திற்கு பின் தோன்றிய போர், பொருளாதார சரிவு போன்ற பிரச்சனைகள் பலவும் முடிவுக்கு வரும் என்பது ஜோதிடர்களின் நம்பிக்கை. அந்த வகையில் நாளை சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. வானியல் நிகழ்வுகள்ல முக்கியமானதாக கருதப்படும் சந்திர கிரகணம் சாஸ்திர அடிப்படையிலும் முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக நவ கிரகங்கள்ல ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. சூரியன், சந்திரன் ஆகியன ராகுவோடும் கேதுவோடும் இணைந்திருக்கும் காலத்தில் கிரகணங்கள் தோன்றும். அது மட்டுமில்லாமல் சூரியன், சந்திரன் ஆகியன ராகுவுடன் இணைந்திருந்தால் சூரிய கிரகணம், சந்திரனுடன் கேதுவுடன் சூரியன் ராகுவுடன் இருந்தால் சந்திர கிரகணம் தோன்றும் என்பதை நாம் பஞ்சாங்கங்கள் மூலம் ஜோதிடர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கணித்திருக்கிறார்கள். அதாவது அமாவாசை நாளில் சூரிய கிரகணமும் பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணமும் தோன்றும். அந்த வகையில் நாளை சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. நாளை பௌர்ணமி மாலை 5:52 மணிக்கு நிகழ உள்ளது. இந்த நேரத்தில் சந்திரன் கேதுவுடன் இணைந்திருக்கிறார். ராகுவோடு சூரியன், செவ்வாய், புதன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை மிகவும் அபூர்வமானது. சூரியன் ராகுவோடு இருக்கும் காலத்தில் கிரகங்கள் வந்தால் அரசாங்கம், போர் போன்ற விளைவுகள் உண்டாகும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. தற்போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த கிரகணம் முடிந்த பின் சூரிய கிரகணத்திற்கு பின் தோன்றிய போர், பொருளாதார சரிவு போன்ற பிரச்சனை பலவும் முடிவுக்கு வரும் என்பது ஜோதிடர்களின் நம்பிக்கை. அந்த வகையில் நாளைய சந்திர கிரகணம் முக்கியத்துவம் பெறுகிறது. நாளை பிற்பகல் 3:20 மணிக்கு கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரை நிகழும். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும். எனவே நம்மால் மாலை வேளையில் 6 மணிக்கு மேல் இந்த கிரகணத்தை காண முடியும். கிரகணம் தெரியும் என்பதால் அதற்குரிய சடங்குகளை செய்ய சொல்கிறது சாஸ்திரம். அந்த வகையில பொதுவாக கிரகண காலத்தில் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். சூரிய கிரகணமாக இருந்தால் கிரகணம் பிடிக்கும் வேலை தர்ப்பணம் செய்ய வேண்டும். சந்திர கிரகணம் என்றால் கிரகணம் விடும் வேளையில், குறிப்பாக பௌர்ணமி முடியும் நேரமான 5:52 மணிக்கு பிறகு செய்ய வேண்டும். கிரகணம் பூர நட்சத்திரத்தில் நிகழ்வதால் பரணி, பூரம், பூராடம், மகம், உதரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது கிரகணம் முடிந்ததும் குளித்து திருநீறு பூசி அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் ஏதேனும் தானம் கொடுப்பதும் அவசியம். பொதுவாக தானம் யாருக்கு கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்கின்ற கேள்வி பலருக்கு உள்ளது. அந்த வகையில் கிரகண காலத்தில் தானம் கொடுப்பதுதான் மிகவும் முக்கியம். இல்லாதவர்களுக்கு நீங்கள் எது கொடுத்தாலும் அது தானமாக கருதப்படும். குறிப்பாக ஆடைகள், பணம் என ஏழைகளுக்கு தானம் செய்ய பன்மடங்கு நற்பலன் பெருகும். அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு தானியங்கள், மட்டை, தேங்காய் ஆகியன தானம் செய்தால் மிகுந்த நற்பலன்கள் உண்டாகும். கிரகண வேளையில் மந்திர
ஜபம் செய்வது விசேஷம். ஒரு முறை மந்திரம் ஜபித்தால் பல 1000 முறை ஜபித்த பலன் கிடைக்கும். மந்திரம் ஸ்திதியாகும். மந்திர உபதேசம் பெறவும் இந்த கிரகண காலம் உகந்ததாக அமைகிறது. கிரகண வேளையில் இறைவனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து கொண்டு இருப்பது சிறப்பு. அது மட்டுமில்லாமல் இந்த ஸ்லோகத்தை ஒரு காகிதத்தில் எழுதி கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் 3 முறை இதை சொல்ல வேண்டும். 8 திசைகளையும் ஆளும் தெய்வங்களை போற்றும் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நமக்கு கிரகதோஷங்கள் உண்டாகாது என்பது நம்பிக்கை. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குறிப்பாக இத்தருணங்கள்ல மிக முக்கிய கிரகமான சுக்கிரன் உச்சம் பெறுகிறாரு இன்றைய நாளில். அந்த வகையில் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் சுக்கிரன் 3/3/2026 தேதியான அன்று 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். இதன் விளைவாக குடும்பஸ்தானம் பலம் பெறுகிறதுங்க. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழ்நிலையும் மக்கள் செல்வங்களால் மேன்மையும் கிடைக்குங்க. பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரும். விலகி சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவோடு முன்னேற்றம் காண இருக்கீங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பெயர்ச்சியாகிறார். உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரித்து வந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறார். இப்போது 7 சனியினுடைய முதல் 5 ஆண்டு காலம் முடிவடைகிறது. எனவே இதுவரை பட்ட துயரங்கள் குறையுங்க. பணியில் ஏற்பட்ட தோய்வு அகல இருக்கு. அதே போல் பணத்தால் நடைபெறாமல் இருந்த சில காரியங்கள் இப்போது நடைபெற போதுமான தொகை வந்து சேருங்க. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண இருக்கீங்க. சிக்கல்களும் சிரமங்களும் படிப்படியாக விலக இருக்கு. வீடு கட்டும் யோகம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்க தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல சனி விலகும் நேரத்தில் அதன் சனிநாதனத்திற்கு சென்று சனி கவசம் பாடி வழிபடுவது நல்லது. சனியினுடைய பார்வை பதியும் 3 இடங்களும் பலம் பெறுகிறது. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை சனி பார்ப்பதால் லாபம் 2 மடங்காக உயரும். மேலும் தாயினுடைய உடல் நலத்துல கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்கு. வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி சிந்திப்பீங்க. அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தானம் செய்யுங்கள். அதே போல் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.